Hello everyone, I am Reggie. இந்த வீடியோவில் ராபர்ட் ஃப்ரோஸ்டோட ஸ்டாப்பிங் பை வேர்ட்ஸ் ஆன் அ ஸ்னோவி ஈவினிங் அந்த போயம் பற்றி பார்க்க போகிறோம். ஆத்தர் பற்றி பார்ப்போம். இவர் ஒரு ஃபேமஸான அமெரிக்கன் போயட். 4 புலிட்சர் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. இவரோட போயம்லாம் பொதுவாகவே ரியலிஸ்டிக் ரூரல் லைஃப் ஆஃப் அமெரிக்கன் பீப்புளை பற்றி இருக்கும். அவரோட வாழ்க்கை எல்லாமே ட்ரெடிஷ்னலான வேர்ட்ஸ்லையும் கான்வர்சேஷனல் லாங்குவேஜ்லேயும் இருக்கும். ஸோ ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த போயம் 1923 பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த போயமில் பொதுவாக எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, ஒரு மனுஷன் தன்னோட காலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போகிற வழியில் குதிரையில் ஓட்டிகிட்டு வராரு. அப்படி போகும்போது அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய காடு தெரியுது. அந்த நாள் ரொம்ப நைட்டான நாள், ஈவினிங்கில் இருட்டாக இருக்குது, ஸ்னோ மட்டும்தான் வருது. அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அதை பார்த்து மெய் மறந்து நிற்கிறாரு. தன்னோட வாழ்க்கையெல்லாம் மறந்துட்டார். அவருக்கு அது ஒரு அமைதியை கொடுக்குது, பீஸ்ஃபுல் லைஃப்பை. தென் அதுலேருந்து முழிச்சு வெளியே ஓகே, இதிலே நம்ம இருந்துடக்கூடாது, இதுக்கப்புறம் நம்மளுக்கு லைஃப் இருக்குது அப்படின்ட்டு அங்கேருந்து கடந்து போகிறார். டென்ஷன் பிட்வீன் பியூட்டி ஆஃப் நேச்சர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் லைஃப். கடமைகளுக்கும் அமைதிக்கும் இடைப்பட்ட ஒரு டென்ஷன். இயற்கை தருகின்ற அமைதிக்கும் நம்ம லைஃபோட அன்ரியலிஸ்டிக் கடமைகளுக்கும் இதை கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸ்டான்ஸா பை ஸ்டான்ஸாக பார்க்கலாம். இந்த போயமில் மொத்தம் 4 ஸ்டான்ஸா இருக்குது. இதில் ஒரு டெக்னிக்கல் ப்ரில்லியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரூபியட் ஸ்டான்ஸா அப்படிங்கிற ஸ்டான்ஸா மாடலை யூஸ் பண்ணியிருக்காரு நம்ம ராபர்ட் ஃப்ரோஸ்ட். ஏஏபிஏ, பிபிசிபி, சிசிடிசி, தென் டிடிடி. அதாவது கடைசி ஸ்டான்ஸால் இருக்கிற 4 லைனுமே முடிகிறது ஒன் போல முடியுது. மொதல் 3 ஸ்டான்ஸாஸில் வர்ற 3ஆவது லைன் ஒரே மாதிரி ஒரு லைக் குதிரை ஒரு குதிச்சு போனால் அப்படி இருக்கும், டக் 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 டக்குன்னு. அந்த மாதிரி ஒரு ரிதமிக்கை அவங்க ஸ்டான்ஸாஸில் யூஸ் பண்ணியிருக்கார். மொதல் 3 ஸ்டான்ஸால் இருக்கிற 3ஆவது லைன். First stanza. Whose woods these are, I think I know. His house is in the village though. He will not see me stopping here to watch his woods fills up with snow. இந்த ஸ்டான்ஸால் ஒரு மனுஷன் வராரு. அவர் படக்குன்னு நிற்கிறாரு ஒரு இடத்துக்கு முன்னாடி. Whose woods these are, I think I know. இந்த காடு யாருக்குள்ளதுன்னு எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த காட்டோட ஓனர் எங்கே இருக்காருன்னா வில்லேஜில் இருக்கார். ஸோ அவர் காட்டு முன்னாடி நான் நிற்கிறேங்கிறது அவருக்கு தெரியாது. அதனால் நான் நிம்மதியாக இந்த இடத்துல நான் நின்றுக்கலாம், கொஞ்சம் நேரம் இலைப்பாரிக்கலாம் அப்படின்னு அந்த குதிரை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த காட்டை பார்த்து அவர் அந்த மனசில் நினைக்கிறார். He will not see me stopping here to watch his woods fills up with snow. நான் அந்த காட்டு மேலே அழகாக பனி பொழிகிறத நான் ரசிச்சிட்டு இருக்கிறத வியர்டாக பார்க்குறதுக்கு அந்த காட்டோட ஓனர் அங்கே இல்லை. ஸோ நான் நிம்மதியாக அந்த அழகை நான் ரசிச்சுக்கிட்டே இருக்கேன். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த காட்டில் அங்கிட்டும் இங்கிட்டும் நின்று அதோட அழகை, அந்த ஸ்னோ விழுற அழகான ஒரு இதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. Stanza 2. My little horse must think it's square to stop without a farmhouse near, between the woods and frozen lake, the darkest evening of the year. இந்த 2ஆவது ஸ்டான்ஸில் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட சின்ன குதிரை என்ன நினைக்கும்னா, என்னடா இது வித்தியாசமாக இருக்குது, எனக்கு முன்னாடி ஒரு விவசாய நிலமும் இல்லை வீடும் இல்லை, ஆனால் இவர் ஏன் ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல, அதுவும் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே திடீர்னு நம்மளை நிப்பாட்டி வச்சுருக்கிறாரு, இதாட்டி பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு என் குதிரை நினைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த போயம் நேரேட்டர் சொல்கிறார். அந்த வுட்ஸ் எப்படி இருக்குதுன்னா ரொம்ப இயரியாக
பயங்கரமாக இருட்டாக இருக்கிறதுலே இந்த வருஷத்துலையே ரொம்ப இருட்டான ஒரு மாலை பொழுதில் அவங்க இருக்காங்க. நம்ம சொல்லலாம் வருஷத்தில் ஒரு நாள் வந்து சீக்கிரமே இருட்டிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாள் தான் அந்த நாள். ஸோ அந்த மாதிரியான ஒரு நாளில் இருட்டாக இருக்குது, காடே இருண்டு போய் இருக்குது, நம்ம முன்னாடி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கூட இல்லை. ஆனால் இந்த ஓனர் வந்து தெரியாமல் எதுக்கு இங்கே நம்மளை திடீர்னு நிப்பாட்டி வச்சுருக்கிறாரு, மேபி ஏதாவது தப்பாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி என் குதிரை நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் தனக்குள்ளேயே சொல்லிக்கிறார். இந்த இடத்துல இந்த காட்டை எதுக்கு மென்ஷன் பண்ணிக்காங்கன்னா, ஒரு பீஸ் மனுஷனோட வாழ்க்கையில் மனுஷன் தனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பீஸ். நம்ம ஓடிட்டே இருக்கும்போது திடீர்னு எனக்கு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் எனக்கு அமைதி கிடைச்சா நல்லாயிருக்கும், யாருமே இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு ஒரு நிம்மதி கிடைச்சா நல்லாயிருக்கும், என்னைய பார்க்குறதுக்கு, என்னைய எப்போ பார்த்தாலும் யாராட்டி பார்த்து ஏதாட்டி நினைப்பாங்களோ அவங்கவுங்கள ஜட்ஜ் பண்ணுவாங்களோங்கிற ஒரு தாட் இல்லாமல் நான் ஒரு பீஸ் ஆஃப் மைண்டில் இருக்கணும், நானும் எதுவும் திங்க் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அப்படிங்கிற நம்ம ஒரு பீஸ் தேடும்ல, அந்த பீஸ் தான் இந்த கார்டுக்கு வந்து சிம்பிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நேரேட்டர் என்னென்னா தன்னோட அமைதியை தேடி அந்த இடத்துல நிற்கிறதா அதில் குறிப்பிடுறாங்க. Stanza 3. He gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sounds the sweep of easy wind and downy flake. Stanza 3ல என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி என் குதிரை நினச்சிருக்குன்னு அவர் திங்க் பண்ணிகிட்ருக்காரா Stanza 2ல், அதே மாதிரி அந்த குதிரையே நினச்சிருந்துருக்கு. ஸோ Stanza 3ல என்ன வருதுன்னா, he gives his harness bells a shake. அந்த குதிரை தன்னோட கழுத்தில் கட்டியிருக்கிற அந்த பெல் வந்து ஆடுற மாதிரி தலையை ஆட்டுது, கிடுகிடுன்னு ஆட்டி இந்த பொயட்டை வந்து எழுப்பி விடுது. எந்திங்க தலைவரே, தெரியாதனமாக இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமா, எதுவும் தப்பு நடந்துடுச்சா, என்னாச்சு, எதுக்கு இந்த இடத்துல நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்குற விதமாக அந்த குதிரை வந்து தன்னோட கழுத்தில் இருக்கிற மணியாக ஆட்டி என்கிட்ட கேள்வி கேட்குது அப்படின்னு இந்த ஆத்தர் வந்து சொல்கிறார். டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம் மிஸ்டேக். த ஒன்லி அதர் சவுண்ட் த ஸ்வீட் ஆஃப் ஈஸி விண்ட் அண்ட் டவுனி ஃப்ளேக். இந்த குதிரையோட பெல் சவுண்டு மட்டும்தான் இந்த இருண்ட காட்டுக்குள்ளே கேட்ட இன்னொரு சவுண்டு. இந்த காட்டுக்குள்ளே எந்த சவுண்டுமே இல்லை, வெறும் பனி விழுற சத்தமும் இந்த காற்று காற்று வீசுன்னு சொன்னாங்களா சுன்னு சத்தம் கேட்டுட்டு, ஸோ அந்த ப்ரீஸோட சத்தமும் மட்டும்தான் கேட்குதே தவிர அது தவிர்த்து அடுத்த சத்தமாக இந்த குதிரையோட கழுத்து மணி சத்தம் கேட்குது எனக்கு அப்படி சொல்கிறார். இந்த இடத்துல இந்த குதிரையோட கழுத்து மணி சத்தத்தை எதுக்கு வந்து ஈக்குவல் கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா, வேக்கப் கால் ஃப்ரம் ரியாலிட்டி. இந்த ஆத்தர் தன்னோட மனசை அமைதிப்படுத்துறதுக்காக இந்த இடத்துல நிற்கிறாரு, இதுலையே இருந்துருவோமான்னு நினைக்கிறாரு. அந்த நேரத்தில் அந்த வேக்கப் காலாக அந்த மணி சத்தம் வருது, டே எந்திரிட்டா உனக்கு இன்னும் நிறைய வழி போக வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி. Stanza 4. The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. பாத்தர் என்ன சொல்கிறாரு Stanza 4ல், இந்த காடுகள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் டார்க்காகவும் இருக்குது, டீப்பாகவும் இருக்குது. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த காட்டை நம்ம லைஃபோட இறுதிக்கு கம்பேர் பண்ணுறாங்க. இந்த காடு அழகானதாகவும் இருக்குது, அதே நேரத்தில் அதுக்குள்ளே நிறையா பயங்கரமான இதுவும் இருக்குது. பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப். ஆனால் இங்கேயே நிற்கணும்னு எனக்கு ஆசை, அந்த அழகை ரசிச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆசை, ஆனால் எனக்கு இன்னும் நிறையா கடமைகள் இருக்குது, அதெல்லாம் நான் சீக்கிரம் முடிச்சாகணும். அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். ஈவன் இந்த நைட்டு கூட இன்னும் எனக்கு இந்த ஆகலை, நான் இன்னும் ஈவினிங்கில் தான் இருக்கேன். என்ன போய் என் குழந்தைங்கள பார்த்து, என் ஒய்ஃபை பார்த்து, இல்லை எனக்கு இருக்கிற வேலைகளை நான் முடிச்சுட்டு நான் தூங்குறதுக்கு முன்னமே இன்னும் நான் நிறைய தூரம் நடந்து போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்க. தீம் பற்றி பார்க்கலாம். இதில் ஒரு 3 தீம் சொல்லலாம். டியூட்டி விசஸ் டிசையர், நேச்சர்ஸ் allure and isolation, the journey of life and death. ஃபஸ்ட் டியூட்டி அண்ட் டிசையர். இந்த இடத்துல மனுஷனோட கடமைகளையும் ஒரு மனுஷனோட ஆசைகளையும் இது பண்ணியிருக்காங்க. மனுஷங்களுக்கு நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கடமை முக்கியமாக நம்ம ஆசை முக்கியமானு வரும்போது
நம்ம வந்து கடமை தான் முக்கியம்னு நினைப்போம். வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளை விடவும் நம்மளோட கடமைகள் முக்கியம். குழந்தைங்க இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு வைக்கணும். ஒய்ஃப் இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ளதை நம்ம செய்யணும். இதுதான் நம்மளுக்கு நிறைய ஆசை இருக்கும். இதே முடிஞ்சிடும்டா, இது போதும்டா, இந்த லைஃபே நம்ம போயிடும், முடிஞ்சிடும் அப்படி நம்ம நினச்சாலும், ஆஹா நம்மளை நம்பி இவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம கடமையை கண்டிப்பாக முடிச்சுட்டு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குல்ல, அதுதான் இந்த போயமில் சொல்கிறாங்க. ஸோ டியூட்டி அண்ட் டிசையர்னு பார்த்தோம்னா டியூட்டிக்கு தான் முதலிடம். இந்த இடத்துல வந்து போயட் அந்த நேரக்டர் எப்படி இருக்காரு, தன்னோட டிசையரை பார்த்து திடீர்னு வராரு. அவருக்கு ஒரு அமைதி தேவைப்படுது, அதை பார்த்தோன்னே கிடைக்கிது. ஸோ இந்த இன்னொன்று இந்த ஸ்னோயி எதுக்கு கம்பேர் பண்ணிக்கலாம்னா, குளிர்காலத்தில் நம்ம வெளியே ரொம்ப நேரம் மூவ் பண்ணாமல் நின்றுக்கிட்டே இருந்தோம்னா அப்படி உறைஞ்சி இறந்துருவாங்க மனுஷங்க. அதுவும் இது டீப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் குளிரான ஒரு காடு. இன்னொன்று ஈவினிங் ஆகும்போது நிறைய மிருகங்கள் வந்து அங்கிட்ட என்னமா நடமாடும் காட்டுக்குள்ளே. ஸோ இதெல்லாம் சொல்லும்போது இது ஒரு டெத்துக்கு சிம்பிள் பண்ணியிருக்காங்க. இது எண்ட் ஆஃப் லைஃப். அந்த நரேட்டரோட ஆசை என்னென்னா எண்டு டிசையர், எனக்கு இதெல்லாம் போதும் அப்படின்னு அவர் நின்றுட்டுருக்கிறப்போ அவருக்கு ஒரு வேக்கப் கால் மணிக்கு அந்த குதிரை வந்து இது பண்ணுது, எந்திரிடா உனக்கு இன்னும் கடமை இருக்குது, வாப்போம் அப்படின்னு. நேச்சர்ஸ் அலோர் அண்ட் ஐசோலேஷன். இந்த பொயட் வந்து அழகாக நேச்சரோட அழகை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் அழகுன்னு இது பண்ணாலும் டீப் டவுன் வந்து காடு எவ்வளோ அழகாக இருக்கோ அதே நேரத்தில் அது அவ்வளோக்குள்ள டேஞ்சர் சொல்லாது. லவ்லி டார்க் அண்ட் டீப். இது எதுக்கு இது பண்ணுறாங்கன்னா, டேஞ்சரஸ் என்கரேஜ் த ஸ்பீக்கர் டு ஃபர்கட் ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ஸ்டே இன் த கோல்டு. அவனோட கவலையெல்லாம் மறந்துட்டு நீ இந்த கோல்ட்லேயே நின்று அப்படிங்கு இழுக்குது அவனை, லைக் ஒரு மந்திரம் மாதிரி. தென் மூணாவது தீம், த ஜேர்னி ஆஃப் லைஃப் அண்ட் டெத். இந்த போயமில் ஸ்லீப் மெட்டாஃபராக டெத்தை கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஸ்லீப்புன்னு சொல்கிறாள்ல, நான் இன்னும் தூங்குறதுக்கு முன்னாடி இன்னும் எனக்கு நிறைய மைல்ஸ் போக வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மைல்ஸ் எதுக்கு இது பண்ணுறாங்கன்னா அவரோட வாழ்க்கை. தூக்கம் இங்கே எதுக்கு கம்பேர் பண்ணாங்கன்னா டெத். ஸோ மைல்ஸ் டு கோ அதை என்ன மீன் பண்ணுறாங்கன்னா லைஃப் அண்ட் ஒர்க் மஸ்ட் ஃபினிஷ் பிஃபோர் த ரெஸ்ட். இந்த போயம் முடிஞ்சது. இந்த மாதிரி போயம் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வேறு எதுவும் ஒர்க்கோட எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். இந்த போயம் பிடிச்சிருந்ததுன்னா, எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.